ஸோ இப்போ வந்து குடும்பத்துல ரகு மாஸ்டர், கிரிஜாக்கா, ஜெயந்தி, நீங்க, பிருந்தா, இந்த கடைக்குட்டி. இப்போ வந்து பீக்ல இருக்கிறது வந்து இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து பிருந்தா தான். ஆமா. பிருந்தா கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? அவட்ட ஒரு பிடிச்ச விஷயம் எப்படின்னா, அவளுக்கும் மனசுல ஒண்ணுமே கிடையாது. எல்லார்கிட்டயும் கட கல 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 கலகலன்னு பேசுவா. ஃப்ரீயா இருந்துறக்கூடாது. ஃப்ரீயா போனா எல்லாருக்கும் வீடியோ கால போட்டு விட்டுருவா. பேசுவா. மனசுல வந்து அவளுக்கு வந்து அந்த இந்த கெட்ட எண்ணங்கள் கிடையாது. ஆனா எல்லாருமே மரியாதை அப்படியே இருக்கு. எவ்வளவு எல் வளர்ந்தாலும் மரியாதை அப்படியே அப்படியே இருக்கு. இருப்பா. அது வந்து அம்மா சொல்லிக் குடுத்த எங்ககிட்ட விஷயம். எங்க அம்மா அப்பா ஒண்ணு சொல்லுவாரு. எப்பயுமே வந்து நிமிர்ந்து நிக்காத. உன்னோட எல்லாரையும் நீ இப்படி பாரு. நீ கார்ல போம்போதும், நீ அந்த அவங்க அந்த இதுல பார்க்கும்போது, கடவுள் நம்மள இதுவரைக்கும் வச்சிருக்கானே நீ சந்தோஷப்படு. மேல பங்களா பார்த்து எனக்கு பங்களா இருக்குன்னு நீ ஃபீல் பண்ணாத. எங்க அப்பா சொல்லிக் குடுத்த ஒரு விஷயம். ஸோ பிருந்தாட்ட புடிச்ச ஒரு விஷயம் எது இருந்தாலும் ஷேர் பண்ணுவா. எல்லாரையும் அன்பா இன்க்ளூட் பார்த்தீங்கன்னா, என் பையனுக்கு பேர் வச்சதே பிருந்தா தான். எனக்கு டெலிவரி ஆனோனே அவ தான் பெரிய விஷயமா இருந்தா, அவளுக்கு அந்த பார்த்துக்கிட்டு, பேர வச்சுக்கிட்டு எல்லாமே எல்லாமே இன்வால்வ் ஆவா அந்த மாரி.